பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை தவிர தங்களுக்கு வேறு யாரும் எதிரி கிடையாது என்று கூறியிருக்கிறார். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலேயே செயல்படுவோம் என்றும் கூறியிருக்கிறார். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும்.